Hi folks, welcome to Learn with me. லாஸ்ட் கண்டென்ட்டில் எப்படி பேண்டாஸ்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத கற்றுக்கிட்டோம். இப்போது நம்ம எப்படி பேண்டாஸை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஓகே, ஜூபிட்டர் நோட் புக்கில் பார்க்கலாம். என்னோடய நோட்ஸை வந்து நீங்கள் என்னோடய GitHub ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லோக்கலாக உங்கள் மிஷினில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லெக்சர்ஸை கன்சிக்யூட்டிவாக என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. வாங்க கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் டு பேண்டாஸ். பேண்டாஸ் பற்றி ஏற்கனவே நம்ம எலாபரேட்டரியாக பார்த்துட்டோம். பட் நம்ம இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, சீரீஸ் என்ன, அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸ் என்னது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேட்டா ஃப்ரேம்ஸ்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, மிஸ்ஸிங் டேட்டாவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, குரூப் 5ங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், என்னோடய இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேட்டா மங்கிலின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெர்ஜிங், ஜாயினிங், கன்கேட்டினேட்டிங், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சீரீஸ். ஓகே, சீரீஸ் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டேபிள் வச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை இன்னொருக்கா நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு டேபிள் இருக்குதுன்னா இந்த டேபிளில் இதெல்லாம் ரோஸ்ன்னு சொல்லுவோமா, நம்ம எப்பயுமே இதெல்லாம் ரோஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் காலம்ஸ் சொல்லுவோம். இந்த டேபிளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டிங்கன்னா இப்போ 4th row மட்டும்தானே டிஸ்பிளே ஆகும். 4th row மட்டும் A, B, C, D இதோட வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுமா, அதுதான் சீரீஸ். ஓகே, இப்போது சீரீஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ வழக்கம் போல் நம்மளோட நோட்ஸை பார்த்து ஒவ்வொன்றா கன்சிக்யூட்டிவாக ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸாக செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரியே ஒரு ப்ராக்டிஸுங்கிற ஒரு பைத்தான் 3 நோட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை சும்மா சைட் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. ஃபஸ்ட்டு மெயின் திங் நம்ம என்ன பண்ணுவோம், பேண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பேண்டாஸ் ஸ்பீடி. அப்புறம் நம்பையும் அவன் நம்மளுக்கு தேவைப்படும், அதையும் இம்போர்ட் பண்ணிப்போம். ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிட்டோமா. இப்போது சீரீஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீரீஸ் க்ரியேஷன்ஸில் வந்து நம்மளோட சீரீஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா வந்து அது டிக்ஷனரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து நம்பை அரேயாக இருக்கலாம். எதுவாக இருந்தால் கூட நம்மளோட சீரீஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு என்ன டேட்டாவை நீங்கள் வந்து உங்களோட சீரீஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டாவை சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். லிஸ்ட்டை மட்டும் நம்மளோட டேட்டாக்குள்ளே கொடுக்கலாம். ஓகே, லிஸ்ட்டுக்கு நம்ம LSTன்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது, 1 2 3 அப்படின்னு 3 நம்பர் இருக்குது. ஓகே, நம்பர் வேணாம், ஏன்னா நம்பர் வந்து இண்டெக்ஸ்க்கு வந்துடும். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம். LWMன்னு வச்சுப்போம். LWM. இப்போ ஒரு லிஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டை வந்து ரன் பண்ணிடுவோம். ஓகே, இன்வேலிட் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு லிஸ்ட்டை ரன் பண்ணிட்டோம். சிம்பிள். இப்போது பேண்டா சீரீஸ் க்ரியேட் பண்ண டேட்டா செக்ஸுக்கு ரொம்ப சிம்பிளான சின்டெக்ஸ். கேப்ஸில் சீரீஸ்ன்னு ஸ்டார்டிங் லெட்டர் சீரீஸில் எஸ்என் ஸ்டார்டிங் லெட்டரில் கேப்ஸில் கொடுத்துட்டு அப்படியே அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்துடும். இப்போது நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் பண்ணுது ஒரு இண்டெக்ஸாக. இது எல் தான் 0 1 2ன்னு சொல்லிட்டு இது கொடுக்கவே இல்லையா. இப்போது எனக்கு 0 1 2 வேணாம், எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நானாக ஒரு விஷயம் கொடுக்கணும், ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் லிஸ்ட்டு மாதிரியே இன்னொன்று க்ரியேட் பண்ணுங்கள். வேறு இதில் லிஸ்ட்டில் வேறு என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு 0 1 ABCன்னு வச்சுக்கோம். ஓகே, லிஸ்ட்டு 2வை வந்து A சின்னு வச்சுப்போம். ஓகே, ABCன்னு வச்சுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷிஃப்ட் டேப் கொடுத்து நம்மளோட பேராமீட்டர் என்ன பாஸ் ஆகிறதுங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சீரீஸில் வச்சுட்டு ஷிஃப்ட் டேப் கொடுத்து அதோட சிக்னேச்சரை பாருங்கள். உள்ள என்னென்ன கொடுக்குறது, டேட்டா கொடுக்கலாம், இண்டெக்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து டி டைப்பு, என்ன டேட்டா டைப்பு, நேம், இதெல்லாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இண்டெக்ஸ். டேட்டா பாஸ் பண்ணிட்டோம். இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நான் இங்கே மேலே க்ரியேட் பண்ண மாதிரி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் நியூபியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து நீட்டாக எனக்கு தெரியும், நான் என்ன டேட்டா கொடுத்துருக்கேன், என்ன இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது டேட்டான்னு சொல்லி கொடுத்து போட்டுக்கோங்க. டேட்டா இஸ் ஈக்குவல் டு LST. இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா
LST2. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசியோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போது இப்படி ஒரு மெத்தடில் கொடுத்த மாதிரியே இங்கே நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் கம்மா போட்டு நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் பாஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் கொடுத்து போடலாம், கொடுக்காம போடலாம். சரி, எப்பயுமே வந்து கொடுத்து போடுறது இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதை முதல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது வந்து யூஸ் டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களோட வே ஆஃப் கோடிங்கை. இப்போது நம்பை அரேஸை கூட பாஸ் பண்ணலாம். இப்போ எப்படி லிஸ்ட்டை பாஸ் பண்ணமோ இதை லிஸ்ட்டையே நம்ம நம்பை அரேயாக மாற்றலாம். ஓகே, அதுக்கு என்ன டெக்னிக் இருக்குது? LST இஸ் ஈக்குவல் டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி np.array ஆஃப்னு சொல்லிட்டு இதை பாஸ் பண்ணிடுவோம் இந்த லிஸ்ட்டை. இப்போது லிஸ்ட்டு வந்து ஒரு நம்பை அப்படின்னு அதான அர்த்தம். இப்போ அந்த நம்பையை பாஸ் பண்ணால் கூட அதையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டா டைப் வேறு ஏதாவது இருந்திருந்தால் இப்போ நம்பைங்கிற டேட்டா டைப்பில் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் வித்தியாசம்லாம் எதுவும் பெருசான ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சு கொடுத்து பார்த்தோம், நம்பை அரே கொடுத்து பார்த்துருக்கோம். இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக்ஷனரி வச்சு கூட கொடுக்கலாம். டிக்ஷனரி வச்சு கொடுத்தா உங்களுக்கு அதிலே வந்து இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம் சிம்பிளாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் இதானே. எனக்கு ஏங்கிறத வந்து என்ன வேணும்னா L, பிங்கிறது வந்து W, சிங்கிறது வந்து M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி நான் பாஸ் பண்ணியிருக்கேன் Dயில். A இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே நான் இது கொடுக்க மறந்துட்டேன், டபுள் ஹேஷ் கொடுக்க மறந்துட்டேன். இப்போது அந்த டிக்ஷனரியை நம்ம பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணக்கப்புறம் இப்போ அதே மாதிரி பேண்டாஸ்கோட சீரீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சீரீஸ் D அப்படின்னு பாஸ் பண்ணோன்னா ABCLWM ஈஸியாக வந்துருச்சா. எப்படி ஒரு டிக்ஷனரியை பாஸ் பண்ணோம், ஒரு நம்பையை பாஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணோம். இப்படி தான் வந்து ஒரு சீரீஸ்க்குள்ள டேட்டாவும் இண்டெக்ஸும் கொடுக்குறது. இப்போ நம்ம சீரீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். என்ன பார்க்க போகிறோம்னா யூஸிங் இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்பையில் எப்படி 0, 1 அப்படிலாம் கொடுத்து ஆப்ரேட் பண்ணமோ அதே மாதிரி நம்பையில் எப்படி வந்து பேண்டாஸில் வந்து எப்படி இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். இங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம வேறு மாதிரி போடலாம். ஓகே, நம்ம டேட்டாவில் வந்து எனக்கு கிரிக்கெட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, அவங்கள நம்ம இப்போ போடலாம். சீரீஸ்ன்னு போட்டு எனக்கு என்ன வேணும்? ஓகே, ஒரு கிரிக்கெட்டர்ஸ் பேர்லாம் நான் அதில் கொடுக்க போகிறேன். இது லிஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நம்ம தனியாக கீழே ஃபுல்லாக கிரிக்கெட்டர்ஸ் பேரை கொடுத்துக்கலாம். CRC இஸ் ஈக்குவல் டு நம்ம லிஸ்ட்டில் ஒருத்தவங்க பேர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், தோனி. நெக்ஸ்ட் கோஹ்லி. நெக்ஸ்ட் வந்து வேறு யார்? அடுத்து ஆண்டர்சன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆண்டர்சன். ஆண்டர்சன் போட்டாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் வேறு யார்? எனக்கு பிடிச்சது சச்சின். ஓகே, சச்சின். இப்போ 4 கிரிக்கெட்டர்ஸ் பிளேயர்ஸை வந்து லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த லிஸ்ட்டை ரன் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா. இப்போது இங்கே வந்து வெறுமனே CRCன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். CRCன்னு கொடுத்துட்டு இண்டெக்ஸ் வேணும்ல, இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெறுமனா 1 2 3 4 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 4 கிரிக்கெட்டர்ஸ் தானே இருக்கும், அப்போ 1 2 3 4 போகும். 1 2 3 4. இப்போது S1ங்கிற சீரீஸில் நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தோனி, கோலி, ஆண்டர்சன், சச்சின் 4 கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்களா. இதோட டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தனால இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்தனால அது int64ன்னு வந்திருக்கு. இதெல்லாம் பேசிக் ரொம்ப. ஓகே, இப்போது இன்னொன்று சீரீஸ் 2ல் வந்து கிரிக்கெட்டர்ஸ் போட்டோம். இப்போ ஆக்டர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, actors series 2 is equal to pd.series. actors பேர் கூட வேணாம், நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ் பேர் போட்டுருவோம். AVGன்னு சொல்லி போட்டுட்டு நம்ம AVG கிரியேட் பண்ணுவோம். அவெஞ்சர்ஸ் AVG is equal to ஃபர்ஸ்ட் என்ன அவெஞ்சர் கிரியேட் பண்ணலாம்? மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் அயன் மேன் போட்டுருவோம். அயன் மேன். செகண்ட் வந்து கேப்டன் போட்டாச்சா.
தேர்டு வந்து என்ன போடலாம், அடுத்து பிடிச்சது யார், தார். எஸ், தாரை. அப்புறம் வந்து எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், குரூட் போட்டாச்சு. 4 நம்பர்ஸ் போட்டாச்சு. இவங்க தான் அவெஞ்சர்ஸோட ரெண்டாவது. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன், செகண்ட் இண்டெக்ஸ். இவங்களுக்கும் இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அதுவே ஒரு இண்டெக்ஸ் எடுத்து கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இண்டெக்ஸ் கொடுக்க தேவையில்ல, நார்மலாக 1 2 3 4 தானே வரணும். இப்போ கொடுத்தாச்சு. இப்போது S2 பார்ப்போமா, அயன்மேன், கேப்டன், தார், குரூட் வச்சா சீக்வன்ஸா. ஓகே, இப்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 0 1 2 3ன்னு ஆரம்பிச்சிருக்கா. அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்மளே இண்டெக்ஸ் வந்து இம்ப்ளிசிட்டாக கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இங்கே முன்னாடி நம்ம கொடுத்தது அப்படி கொடுக்கலன்னா இப்படி 0 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும். அது கூட ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக்கை வந்து நான் அப்புறமேல் சொல்லித்தரேன் எப்படி வந்து 1லேருந்து ஆரம்பிக்குங்கிறது. இப்போ நார்மலாக சீரீஸ் 1 சீரீஸ் 2 கிரியேட் பண்ணிட்டோமா, இதை வச்சு ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ண முடியும். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் மேட்ச் ஆகணும். இண்டெக்ஸ் மேட்ச் ஆனால் தான் வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து வச்சு எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போது இந்த கண்டென்ட்டில் உள்ளதை மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களும் நம்ம பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. பட் வேறு சீரீஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க சும்மா ரேண்டமாக. ஓகே, இப்போ வந்து நான் சீரீஸ் 1ஐயும் இப்போ சீரீஸ் 1 சீரீஸ் 2 நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் சீரீஸ் 1, சீரீஸ் 2. ஓகே, இதில் யூஎஸ்ஏ இருக்குது, இது யூஎஸ்ஏ இருக்குது, ஜெர்மனி இருக்குது, இட்டாலி இதில் இல்லை, அப்புறம் ஜப்பான் இருக்குது. ஓகே, 2 கண்ட்ரீஸ் வந்து இரெகுலராக இருக்குது. இப்போது சீரீஸ் 1ஐயும் சீரீஸ் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். எஸ், ஒரு சீரீஸ் 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன டேட்டா டைப்பாக இருந்தாலும் அது வந்து ஃப்ளோட்டுக்கு அது மாறிடும். ஓகே, அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலி வந்து இதுலேயும் இல்லையா, ஸோ இட்ஸ் அன்மேட்ச்டு. அதுக்கு வந்து என்ஏஎன் வேல்யூஸ் கொடுத்துரும். வேறு என்ன, இதில் வந்து யூஎஸ்எஸ்ஆர் இருக்குது, இங்கே இல்லை, சரியா. ஸோ அதை வந்து என்ஏஎன் ஆட் பண்ணிக்கணும். இல்லாததை வந்து நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கணும். இப்போது வந்து நம்ம இந்த லெக்சர்ஸில் வந்து கன்ஃபார்மாக எப்படி சீரீஸ் எப்படி பண்ணுறது, ஓகே, சீரீஸ் எப்படி சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது, சீரீஸில் என்னென்ன பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் அ லிஸ்ட் பாஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து நம்பை பாஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து டிக்ஷனரியை பாஸ் பண்ணலாம் கற்றுட்டோம். நம்மளே ஒரு சீரீஸை நம்மளாக ரேண்டமாக க்ரியேட் பண்ணோம், அதுக்கு எப்படி இண்டெக்ஸ் கொடுக்கறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போ சீரீஸ்னால் ஒரு பேசிக்கான நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேம். ஓகே, டேட்டா ஃப்ரேம் வந்து எதுலேருந்து ஆக்சுவலாக இன்ஸ்பயர்ட் ஆகி எடுத்தாங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அது வந்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ பைத்தான் வந்து கரண்ட் ட்ரெண்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒரு பிஃபோர் ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஆர் ப்ரோக்ராமிங் தான் வந்து அந்த டேட்டா சயின்ஸோ இல்லை மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து புதுசில் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து ட்ரெண்ட்ஸ் சும்மா டிப்பிக்கலி மாறினதுனால இப்போ நம்ம பைத்தானில் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் வர ஒரு ஃபீச்சர் தான் வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ் தான் வந்து அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான். ஓகேயா, நம்ம ஏற்கனவே வந்து பேண்டாஸ்லாம் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்து ரேண்டமாக ஒரு ரேண்டன்ட்டை இருந்து வச்சு க்ரியேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இது சிம்பிளாக ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குதா, நான் ஒரு டேபிள் சொன்னேன் ஆக்சுவலாக, அந்த டேபிள் மாதிரி இங்கே ஃபார்மேட்டில் இருக்குதா. இங்கே இண்டெக்ஸ் நம்ம அந்த டேபிள் என்ன கொடுத்தோம், 1 2 3ன்னு கொடுத்தோம். இங்கே வந்து அவங்க ABCDன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் மாதிரியே நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணலாம். df இஸ் ஈக்குவல் டு சின்டாக்ஸ் என்னென்னா pd.series கொடுத்த மாதிரி டேட்டா ஃப்ரேம், டியும் எஃப்பும் கேப் செலக்டர். ஓகே, இது கொடுத்துட்டு ரேண்டமாக நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஓகே, இப்போது ரேண்டம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இன்சர்ட் செல் பிலோ. ஓகே, நம்ம வந்து முதல் ரேண்டம் இம்போர்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் numpy டாட் ரேண்டம் இம்போர்ட் ரேண்டம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா அந்த டேட்டா ஃப்ரேமில் இப்போது ரேண்டன் கொடுத்து எனக்கு எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் வேணும், 5 rows 4 columns இங்கே கொடுத்துருக்காங்க.
நம்ம 5 rows 5 columns எடுத்துக்கலாமே. 5 rows and 5 columns எடுத்துகிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போது இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஆப்வியஸ்லி இண்டெக்ஸ் வந்து லிஸ்ட்டில் கொடுக்காம இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் பைத்தானில். இது எத்தனை பேர் அவேராக இருக்காங்கன்னு தெரில, இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போது ஏ ஸ்பேஸ் விட்டு இதை அஸ்யூம் பண்ணிக்கோங்க சிடின்னு. பைத்தானில் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டாட் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்டோன்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டர்ஸாக எங்கெங்கே ஸ்பேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அது ஒரு கேரக்டர்ஸாக எடுத்து அது வந்து ஒரு லிஸ்ட்டில் போட்டுக்கணும். ஏ பி சி டின்னு. இது வந்து பைத்தான் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட ஸ்ட்ரிங்ஸில் வந்து பைத்தானோட ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ். இப்படி கொடுத்தா நம்மளோட டேட்டா டைப் வந்து லிஸ்ட்டில் மாறி இப்படி வந்து அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன தேவை, டேட்டாவுக்கு ஒரு லிஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக ஈஸியாக ஒரு இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு போடாமல் சிம்பிளிசிட்டிக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஏபிசிடின்னு போட்டுட்டு காலம்ஸ் அதில் எப்படி வெறும் இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் இருந்ததோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக காலம்ஸும் இருக்கும். WXYZ நம்ம எத்தனை காலம்ஸ் வச்சுருக்கோமோ அத்தனை இது நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகே, இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம், ஏபிசிடியா 5 இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, 5 இண்டெக்ஸ்க்கு வந்து ஏபிசிடின்னு கொடுத்துக்கலாம். ஏ ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஏ பி சி டி இ 5 ரோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து காலம்ஸ் நம்ம கொடுக்கணும். காலம்ஸ் கொடுத்துட்டு காலம்ஸ் வந்து PQRSTன்னு கொடுத்துக்கலாம். PQRST கொடுத்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு. ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். ரேண்டம் கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். RANSTR does not have a attribute. Oh, this spelling mistake sucks da. Split ரன் ஆயிடுச்சு. ஓகே, இது டிஎஃப்னு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ டிஎஃப் பார்ப்போம். டடாம், ஹியர் கம்ஸ் அவர் டேட்டா ஃப்ரேம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிட்டோம். எப்படி நம்ம சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணக்கப்புறம் எப்படி இண்டெக்ஸிங் பண்ணுறதெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இண்டெக்ஸிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம இதிலிருந்து ஒரு காலமை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்லி எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா df எனக்கு பி காலம் மட்டும் வேணும். ஓகே, பி காலம் எல்லாம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதோட ரோஸ் படி ஏபிசிடின்னு செக் பண்ணிக்கோங்க. -1 கரெக்டாக தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு சீரீஸ் ஆஃப் காலம்ஸ் வேணும். ஓகே, இது வந்து சீரீஸ்ன்னு சொல்லிப்போம். இதே வந்து சீரீஸ் ஆஃப் காலம்ஸ் நம்மளுக்கு வேணும்னா அதுவும் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பியும் கியூவும் வேணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, பியும் கியூவும் எனக்கு வேணும். பி கமா கியூ சொல்லிட்டேன்னா பியும் கியூவும் வந்துச்சு ஏபிசிடி எல்லா ரோஸ்லையும். ஓகே, சிம்பிள். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி SQLல ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஒரு ரோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. பட் இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர் க்யூரி லாங்குவேஜ் க்யூரி மூலமாக வந்து அந்த டேட்டா பேஸ் எல்லாம் நம்ம வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு அதே மாதிரி தான் இதுவும். இப்போது df டாட் என்ன காலம் இருக்குது, PQR கொடுக்கவே இல்லை, ஆர் கொடுத்தோன்னா வந்துடும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்குறதே வந்து பேண்டாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இது பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடலாம். ஓகே, இப்போது நான் சொன்னேன்ல இது மட்டும்தான் சீரீஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா. நம்ம ஏற்கனவே நம்ம டைப் பண்ணோம்ல, டைப்புன்னு கொடுத்தா நம்மளுக்கு என்ன டேட்டா டைப்புன்னு காட்டுமா. இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்பெல்லிங் தப் as usual.
எஸ், pandas.co.series அது வந்து ஒரு சீரீஸ். ரைட், pandas.co.frame.dataframe. இப்போ புரிஞ்சிச்சா எது சீரீஸ் எது டேட்டா ஃப்ரேம்னு சொல்லிட்டு? இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேட்டா மங்கிளிங் பண்ணும்போது நம்மளால் புது ஒரு காலம்ஸை கூட நம்மளோட டேட்டா ஃப்ரேமுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. ஓகே, இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி புதுசாக ஒரு காலமை வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிம்பிள், இப்போ நம்ம புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே என்னென்ன இருந்தது? PQRST, அதுக்கப்புறம் என்ன வரும்? PQRST U வச்சுப்போம் உங்களுக்கு. ஓகே, யூவை கொடுத்துருவோம். யூ கொடுத்துட்டு இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போது நம்ம இன்னொரு காலம் எடுத்துக்கலாம். பியோட காலமையும் மைனஸ் கியூவோட காலமையும் நீங்கள் மைனஸ் பண்ணி என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் யூவோட காலம் நான் கொடுத்துட்டேன். இப்போது நம்மளோட டேட்டா ஃப்ரேமை போய் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, புதுசாக இன்னொரு காலம் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நம்மளோட 5x5 மேட்ரிக்ஸ் வந்து 5x6 மாறிடுச்சு. ஓகே, ஆனால் இப்போது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதை ரிமூவ் பண்ணுவோமா? ஓகே, ரிமூவ் பண்ணுறதுக்கு df.dropனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம அந்த மங்கிளிங் சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்வன்ஸாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு காலமாக ஆட் பண்ணுறோம், ஒரு காலம் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். என்ன காலம் நேம் என்ன? caps u. ஓகே, ஆக்சிஸ் நான் வந்து இதில் சொல்லியிருந்திருப்பேன், டேட்டா அனாலிசிஸ்லேயோ இதுலேயோ நான் சொல்லியிருக்கேன் ஆக்சிஸ் பற்றினா. இங்கே டேட்டா ஃப்ரேமில் ஆக்சிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சிஸ் 0 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து ரோவை மென்ஷன் பண்ணும். ஓகே, ரோவை மென்ஷன் பண்ணும். ஆக்சிஸ் 1 நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது அது என்ன எடுத்துக்கிறோன்னா, நீங்கள் காலமை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சி அது எடுத்துக்கிறோம். இதுதான் டேட்டா ஃப்ரேமில் ஆக்சிஸோட கீ வேல்யூஸ்ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ட்ராப் யூ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம காலம் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிஸ்னால் 1 கொடுக்கணும். ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டோமா? அவ்வளோதான், இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம டேட்டா ஃப்ரேம் போய் பார்க்கலாம். என்ன ட்ராப் பண்ண காலம் மறுபடியும் இருக்குது? எஸ், நம்ம என்ன தான் ஒரு காலமை ட்ராப் பண்ணால் கூட நம்ம இன்பிளேஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த இன்பிளேஸை ட்ரூன்னு கொடுத்தா தான் நம்மளோட காலம் வந்து உண்மையான டேட்டா ஃப்ரேம் வந்து டெலீட் ஆகும். இது ஏன் வந்து இப்படி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டேட்டா செட்டை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நீங்கள் அதில் ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணுவீங்க. இன்கேஸ் ஆக்சிடென்ட்லியே ஏதாவது ஒரு காலமை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரிட்ரைவ் பண்ணுற முடியுமா? அதுக்காக தான் வந்து இன்பிளேஸ்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பண்ண அதே இதில் போய் என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னேன்ல, ஷிஃப்ட் டேப் கொடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்கள், இன்பிளேஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இன்பிளேஸை ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். சாரி, ட்ரூ கொடுக்கணும். ஃபால்ஸில் தான் ஆக்சுவலி இருந்துச்சுல, ட்ரூ கொடுக்கணும். ட்ரூ கொடுத்துட்டேன். ட்ரூ கொடுத்துட்டு இப்போ டிஎஃப்பில் போய் பார்ப்போமா? இட்ஸ் வேனிஷஸ். சிம்பிள். பட் ஆனால் இன்பிளேஸ் கொடுக்கும்போது ட்ரூ நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களோட டேட்டாஸை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்களாங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு இன்பிளேஸை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்ப வந்து டேஞ்சரான சின்டாக்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இன்பிளேஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போது நம்ம காலம்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது நம்ம ரோஸை வந்து அதே மாதிரி ட்ராப் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ரோஸ் எடுத்து போனாங்க. ஓகே, இன்பிளேஸ் பண்ண வேணாம், நம்ம இருக்கிறதே இருக்கட்டும். நம்ம ரோஸ் என்ன எடுத்துக்கலாம், நம்ம காலமை ரோஸை டெலீட் பண்ணோம்னா ஆக்சிஸ் 0, ஏதாவது ஒரு ரோஸ் சொல்லுங்கள். ஈரோவை டெலீட் பண்ணுவோமா? ஈரோவை டெலீட் பண்ணிட்டேன்னா என்னாச்சு? ஓகே, இந்த டெலீட் ஆகிடுச்சு பாருங்கள். அது கீழே உள்ள கமெண்ட் போல் எதுக்கு நான் இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடுச்சு. ஓகே, கீழே காணாமா? ஓகே, ஆனால் அது வந்து உண்மையிலே டெலீட் ஆகாது. இப்போது ரோஸை செலக்ட் பண்ணுறது எப்படி, காலம்ஸை வந்து டிஎஃப்குள்ளே டேரெக்டாக நம்ம கொடுத்தோமோ, டிஎஃப்குள்ளே டேரெக்டாக கொடுத்தோம்ல இது மாதிரி, அதே மாதிரி ரோஸை செலக்ட் பண்ணும்போது எல்ஓசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம ரோஸை செலக்ட் பண்ண முடியும்.
எல்ஓசின்னு கொடுத்து நம்மளோட ரோவோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோவோட நேம் வந்து பி அப்படின்னா பி ரோவில் இருக்கிற எல்லா காலம்ஸோட வேல்யூவும் நம்மளுக்கு காமிச்சிடும். அப்படி இல்லை எனக்கு வந்து நான் வந்து லொக்கேஷன் கொடுக்க போகிறது இல்லை, எனக்கு கரெக்டான இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா ஐலாக்னு கொடுத்துக்கோங்க. ஐலாக் கொடுத்துட்டு இப்போது நம்பர் தானே கொடுக்கணும். ஓகே, அப்போது டபுள் கோட்ஸ் வராது, ஏதாவது ஒரு நம்பர் வச்சுப்போம். பிஏ வச்சுப்போம், அப்போ தானே பார்க்க முடியும். பினா 01 சேமாக இருக்கா இப்படின்னு கொடுத்துக்கலாம். இவரோட யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு, செலக்டிங் சப்செட்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, 2 சப்செட்ஸ்னால் என்னென்னா, இப்போது நம்மளுக்கு வந்து நோட் புக்கில் காமிச்சார். இப்போது நம்மளுக்கு வந்து இப்படி இது மாதிரி ஒரு டேபிளில் இங்கேருந்து ஒன்று எடுத்து நம்ம இதோட தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் வந்து சப்செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளோட டேபிளில் இருந்து டேட்டா ஃப்ரேமில் இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் கொடுத்து எல்ஓசி கொடுத்தா நம்மளுக்கு ரோவோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரோவோட நேமை மென்ஷன் பண்ணுமா? ரோவோட நேம் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஏரோ வச்சுப்போம். ஏரோவை எடுத்துகிட்டு நான் அடுத்து என்ன சொன்னேன், காலமில் ஒரு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணணும். காலமோட வேல்யூ என்ன வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் டிஸ்பிளே இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாக்ட்லி த சேம் நம்பர் இஸ். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு 1 வேல்யூ எடுத்திருக்கோம். இதில் 2 எடுப்போமா? ஓகே, இதில் வந்து இதை வந்து இன்னொரு இதாக வச்சுப்போம், இதை வந்து இன்னொரு இதாக வச்சுப்போம். ஐலாக்கு இங்கே ஏ கமா பி பி கமா கியூ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோஸும் ஃபஸ்ட்டு 2 காலம்ஸும் மட்டும் வந்துடுச்சு. சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கா? எஸ், லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். கரெக்டான கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் செலெக்ஷன். ஓகே, நம்பையில் எப்படி வந்து கிரேட்டர் தென் போட்டிருந்தா என்ன, ஈக்குவல் டு என்னன்னு போட்டால் பார்த்தோமோ அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்ஸ்லையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் எப்படின்னா நம்ம அதில் எப்படி கண்டிஷன் கொடுத்தோன்னே வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் கிரேட்டர் தென் 0ல் நான் எனக்கு கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா இது மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்துடும். அது சீரியஸாக வந்தது. இது என்ன பண்ணுறது, ஒரு மொத்த டேட்டா ஃப்ரேமாக காமிச்சிக்கிறது. நான் அங்கே சொல்லி கொடுத்த மாதிரியே அதே தான், பட் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை எடுத்து ஒரு கண்டிஷன் போட்டால் அது வந்து பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த பூலியன் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா ஃப்ரேம்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அதை எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமில் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா இதில் ட்ரூவாக என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே நம்ம டேட்டா ஃப்ரேமில் காமிச்சிடும். சேம் டெக்னிக் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். என்னோட டிஎஃப்குள்ளே எது டிஎஃப் வந்து லெஸ் தென் போட்டுப்போம், லெஸ் தென் 0 வர மேலே இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருச்சா. மிச்சம் எல்லாருமே நாட் அ நம்பர் தான். சிம்பிள். இப்போ வந்து இதுக்கு கண்டிஷன் எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு காலம்ஸ்க்கு எடுத்து காலம்ஸ்க்கு கண்டிஷன் எழுதுவோம். ஓகே, நம்ம அதே மாதிரி தான் ஒரு காலம்க்கு மட்டும் இப்போ நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். காலம் கண்டிஷன் எழுதுவோமா? எனக்கு டிஎஃப் வேணும். அதில் டிஎஃப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு காலம் பேர் என்ன, பின்னு வச்சுருந்தோம். அந்த பியோட காலம் வந்து எனக்கு 0 மேலே வேணும். அதான் என்னோடய கண்டிஷன்ஸ். அவ்வளோதான். இதில் வந்து இதில் வந்து நம்ம செக் பண்ண கண்டிஷன்ஸ்லேயே இந்த டி காலம் மட்டும்தான் எனக்கு வந்து எதுக்கு மேலே இருக்குது, கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஓகே, டி காலம் இங்கோட வேல்யூ என்ன, எஸ், இது ஒன்று மட்டும்தான் கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. மற்றது எல்லாமே லெஸ் தென் 0வாக இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த ஒரு ரோ மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது அந்த ஒரு ரோ டிஸ்பிளே ஆயிடுச்சா, அதில் எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு ஒரு காலமாக மட்டும் பார்க்கணுன்னா சைட்லேயே ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எனக்கு பியில் மட்டும் பாரு அப்படின்னு கொடுத்தா அதோட பியோட வேல்யூ என்னவோ அது மட்டும் காட்டும். ஓகே,
சிம்பிள். இப்போது நம்ம இதிலேயே எனக்கு 2 ரோவோட வேல்யூஸை நம்ம பார்க்கணுன்னா நம்ம எப்படி 2 ரோஸை வந்து நம்ம இது பார்த்தோமோ அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பியோடதும் கியூவோடதும் எனக்கு காட்டுப்பா அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதோட 2 இதையும் காமிச்சோம். நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற 2 காலம்ஸான பி அண்ட் கியூவையும் என்னோட டேட்டா ஃப்ரேம்லேருந்து நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நம்ம எழுதியிருக்கோம். அதை எடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே எழுதலாமான்னு கேட்டால் ஓஎஸ் எழுதலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 2 கண்டிஷன்ஸை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம இதில் பார்த்த மாதிரி பைத்தானில் ஆக்சுவலாக வரும். இது வந்து ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு ஆர் ஆப்ரேட்டருக்கு, இந்த கீ வந்து ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு. இந்த 2 இதை வச்சுட்டு நம்மளால் ஆக்சுவலாக நம்ம கண்டிஷன் எழுத முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோமா, அதே கண்டிஷனை வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். எனக்கு பி வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணுமா. இது ஆக்சுவலாக ஒரு கண்டிஷன். ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே இது எனக்கு ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ஓகே, அப்புறம் அது போக எனக்கு என்ன வேணும்னா டிஎஃப், எனக்கு க்யூவும் எப்படி பி பார்த்தோமோ அதே மாதிரி எனக்கு க்யூவும் பிக்யூ ஆர் வச்சுப்போம். ஓகே, ஆரும் கிரேட்டர் தென் 1 இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுனா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அது எதையுமே டிஸ்பிளே பண்ணல. ஓகே, அது மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். நம்மக்கிட்ட அந்த மாதிரி நம்பர் இல்லை. நீங்கள் கிராஸ் செக் பண்ணணுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்பரில் அது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். பிகாஸ் வி ஆர் கிரியேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ், நாட் த சேம் நம்பர்ஸ் தட் வாஸ் ரெப்ளிகேட்டிங் இன் யர் எக்ஸாம்பிள். ஓகே, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம சேம் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம பண்ணல. ஒவ்வொரு தடவை ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும் போது இட் வில் ஆக்சுவலி ஜென்ரேட் அ வேரியஸ் நியூ நம்பர்ஸ். ஓகே, அதனால அது வந்து சேமாக இருக்கிறதுனால இங்கே எதுவுமே இல்லை ஆக்சுவலாக, அதனால எதுவுமே டிஸ்பிளே பண்ணலை. சிம்பிள். அடுத்து வந்து மோர் இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அதில் டீட்டெயில்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ இண்டெக்ஸ் நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம டிஎஃப் கொடுத்து பார்ப்போம். இது ஏபிசிடி தான் நம்மளோட இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை நம்ம ரீசெட் பண்ணலாம். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த டேட்டா ஃப்ரேமில் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இரவலண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை மாற்ற நினச்சிங்கன்னா டாட் ரீசெட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தா அதுவே 0லேருந்து நம்பர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஏபிசிடி, நான் மாற்ற போகிறேன். ரீசெட் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது மாறிடுச்சா. ஓகே, உங்களோட நம்பர் அப்படியே மாறிடுச்சா. இப்போது டிஎஃப்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது மாறிடும். ஏன்னா நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கல. எதுவாக இருந்தாலும் அதுக்கு இன்க்ரீஸ் கொடுத்தா தான் அது அப்படியே பர்சிஸ்ட் ஆகி இருக்கும். அடுத்து நம்மளுக்கு வேறு இப்போ ஆக்சுவலாக இப்போ பிடிச்சிருக்கு எனக்கு வந்து 0 1 வேணாம், எனக்கு வேறு ஏதாவது பேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா சேம் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும். லிஸ்ட்டில் என்ன வேணும், எல்எஸ்டின்னு வச்சுக்கோ. 5 நம்பர் இருக்கா, 5 நம்பருக்கான ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏஏ, பிபி. நான் சொன்னேன் நான் லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா அந்த டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போயுமே. ஏஏ, பிபி, சிசி, டிடி, இஇ, எஃப்எஃப். 5 தானே, 6 கொடுத்துட்டேனோ. ஓகே, இப்போது ஏபிசிடிஇ. ஓகே, இதை டாட் ஸ்பிளிட்னு கொடுத்தா அதாவே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கொடுத்துருக்க டிஎஃப்க்கு அதை வந்து நம்ம இண்டெக்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போது புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். காலம் நேம் வந்து இண்டெக்ஸ் காலம்னு வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் காலம்மை வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்எஸ்டியை வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டிஎஃப்பை பார்ப்போமா. நம்மளோட டிஎஃப்ல இண்டெக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே, இப்போது நம்ம டிஎஃப் டாட் செட் இண்டெக்ஸ் பார்த்தோமா, எப்படி வந்து நம்ம ரீசெட் இண்டெக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி செட் இண்டெக்ஸ்னு மாற்றணும். செட் இண்டெக்ஸ்ன்னு நம்ம மாற்றிட்டு நம்ம க்ரியேட் பண்ண
காலம் நேம் என்னவோ அந்த காலம் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். வந்துருச்சா அப்படியே சீக்வன்ஸாக? இப்போ உங்களோட இண்டெக்ஸ் வந்து ஏபிசிசிடி, இதுதான் உங்களோட இண்டெக்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இதையே வந்து நீங்கள் இன்பிளேஸ் ட்ரூ கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே மாறிடும். ஓகே, இப்போதான் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் பற்றி கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ரொம்ப ஹைராக்கியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஃபீச்சர்ஸில் இதுவும் ஒன்று இருந்தது, நீங்கள் கரெக்டாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹைராக்கிலான இண்டெக்ஸை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டாஸில் வச்சுட்டு அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா ஃப்ரேமில் நம்ம க்ரியேட் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஹைராக்கிலாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னா ஹைராக்கினா என்னென்னு நான் வந்து ஒரு லைட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 2 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 காலம் இருக்குது. பட் ஆனால் ரோஸ்லே வந்து 2 சப்செட்டாக இருக்குது. இங்கே ஏபின்னு இருந்தது, இங்கே வந்து பிக்யூன்னு இருக்குது. ஓகே, பிக்யூலையும் சேம் நம்பர் ஆஃப் நம்பர் இருக்குது. இங்கே வந்து எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி 1 2 3, இங்கே 1 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து இது ஒரு இண்டெக்ஸாக இருக்குமா? அப்போது இதுவும் ஒன் ஆஃப் தி இண்டெக்ஸ் தான். பட் இது இப்போ ரெண்டும் சேர்ந்து இது வந்து ஒரு மல்டி இண்டெக்ஸாக மாறிடுது. ஓகே, இப்போ இதுலேயும் 1 2 3 இருக்குது, கியூலேயும் 1 2 3 இருக்குது. இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? மல்டி இண்டெக்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலான இண்டெக்ஸ்னால் வெறுமனே டிஎஃப் மட்டும் கொடுத்து நம்மளோட காலம் நேம் என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்து எடுத்துருவோம். இல்லை ரோஸ்லேருந்து வேணும்னா df.lockன்னு கொடுத்து ரோஸோட நேமை மட்டும் டைப் பண்ணுவோம், எடுத்துருவோம். பட் ஆனால் இப்படி மல்டி லெவல் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது அதில் எப்படி இண்டெக்ஸிங் பண்ணி நம்மளுக்கு தேவையான செலெக்ஷனை வெளியே எடுக்க போகிறோங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மல்டி லெவல் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது கிரியேட் பண்ணியிருப்போம். நம்ம லிஸ்ட்டு தானே தேவை, எதுவாக இருந்தாலும் இண்டெக்ஸாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அவுட் சைடு இருக்க அவுட் சைட்னே வச்சுப்போம். அவுட்டுக்கு நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். சரி வேணாம், நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறத விட இருக்கிற டேட்டாவே வந்து நான் உங்களுக்கு இது பண்ணிவிட்டு ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்த இதில் ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல அவுட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா நம்ம வெளியில் இருக்கிற ஹைராக்கியோட இண்டெக்ஸ். ஓகே, இங்கே நீங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் G1 G2 இதுதான் வெளியே இருக்கிற ஹைராக்கியோட இண்டெக்ஸ். ஸோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகணும். அதுக்கு தான் அவுட் சைட் கொடுத்து G1 G2 G3 கொடுத்துருக்கேன். இங்கே G2 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 கொடுத்துருக்கேன். இன்சைடில் 1 2 3 1 2 3 அப்படின்னு கொடுத்தா இப்போது G1ல் 1 2 ஓகே, G2ல் 1 2 3 இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இப்போது நம்மளோட ஹைராக் இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே வந்து டப்பில் தான் அக்செப்ட் பண்ணும். டப்பிள் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் இன் த பைத்தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ தான் நம்ம ஜிப்புங்கிறத யூஸ் பண்ணி G1ஐயும் 1ஐயும் வந்து டப்பிள் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் G1ஐயும் G1ஐயும் 2ஐயும் டப்பிள் பண்ணி வச்சுப்போம். G1ஐயும் 3ஐயும் டப்பிள் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அதை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஹைராக் இண்டெக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுப்போம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே போய் ஹையர் இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டப்பிளாக ஸ்டோராக இருக்கும். G11 G12 G13 G2 G1 G22 G23 அப்படின்னு ஒரு டப்பிள்குள்ளே வந்திருக்கு. அதை லிஸ்ட்டாக மாற்றிருக்கேன். நான் ஜிப் பண்ணால் வெறும் டப்பிள் மட்டும் தான் பண்ணும். அதை டைப் கேஸ் பண்ணி லிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். மாற்றி வச்சக்கப்புறம் இப்போ உங்களோட ஹையர் இண்டெக்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடி டாட் எப்படி வந்து நம்ம சீரீஸோ டேட்டா ஃப்ரேமோ இம்போர்ட் பண்ணுற மாதிரி மல்டி இண்டெக்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்து ஃப்ரம் டப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்து ஹையர் இண்டெக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹையர் இண்டெக்ஸ் இப்படி மாறிடும். இப்போ நார்மலாக நம்ம எப்படி இண்டெக்ஸை நம்ம ஃபாலோ அப் பண்ணுறோமோ அது மாதிரி உங்களோட டேட்டா ஃப்ரேமில் ஹையர் இண்டெக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நார்மலான டேட்டா ஃப்ரேமை இங்கே டேரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணாமல் டேரெக்டாக np.random கொடுத்து 6 ரோஸ் வந்து எனக்கு வேணும், 2 காலம்ஸ் வேணும். அதை கொடுத்துட்டு இண்டெக்ஸில் ஹையர் இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுறாங்க. காலம்ஸ் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் என்னோடய நோட்ஸ்லேருந்து. வந்துருச்சா? உங்களுக்கு ஒரு மல்டி இண்டெக்ஸ் உள்ள ஒரு விஷயம் வந்துருச்சா? இப்போது நம்ம எப்படி அங்கே நான் சொன்னேனோ அதில் நார்மலாக ஒரு டேட்டா ஃப்ரேம்க்கு இண்டெக்ஸ் பண்ணோமோ மல்டி இண்டெக்ஸ் இருக்கிறத எப்படி நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம்.
இப்போது இதில் வந்து df டாட் அப்படின்னு கொடுத்து எல்ஓசி நம்ம ரோவை செலக்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். கொடுத்து இப்போ G1 கொடுத்தேன்னா என்ன வரும்னா என்னோட G1ல இருக்கிற அந்த 1 2 3யும் அதோட ஏபி வேல்யூ வந்துடும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இந்த விஷயம்? இப்போது உங்களுக்கு அதில் வந்து ஸ்பெசிஃபிக்லி 1 ரோ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் மறுபடியும் எல்ஓசின்னு கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு என்ன வேணும், நம்பர் 1 வேணும். ஓகே, அந்த நம்பர் 1 என்ன வேல்யூவோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, இப்போது நம்ம அதில் வந்து இண்டெக்ஸ்க்கு பேர் வைக்கிறதுக்கு எப்படி செட் இண்டெக்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் நேம் இருக்குங்கிறது பார்த்துப்போம். ஓகே, நாட் இண்டெக்ஸ் டாட் நேம்ஸ், இண்டெக்ஸ் டாட் நேம்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் டாட் நேம்ஸ் கொடுத்தேன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லை நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம வந்து இண்டெக்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் டேரெக்டாகவே கொடுத்துடலாம். நம்ம எப்படி நியூ காலம் போட்டு க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி இது ஒரு மெத்தட். நேம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். லிஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்த மாதிரி கொடுப்போம் குரூப்பை. செகண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குரூப்பு அது செகண்ட் நம். இப்போ கொடுத்தேன்னா மல்டி மஸ்ட் பி ஹேஷபிள் டைப். என்ன தப்பு பண்ணிட்டேன், df டாட் இண்டெக்ஸ் நேம்ஸ் கொடுக்கணும். நேம்ஸ் கொடுத்துட்டு ஓகே, df டாட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ df கொடுத்தேன்னா என்னோட இண்டெக்ஸ்க்கு வந்து நேம் செட் பண்ணியாச்சு, குரூப்னு நம்பர்னு பண்ணி கொடுத்தாச்சு. இப்படி தான் வந்து ஒரு ஹைராக்கியலான ஒரு மல்டிபிள் இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் இதுதான். இப்போ எப்படி நம்ம லாக் கொடுத்தோமோ அதுலேயும் ஐ லாக் கொடுத்துட்டு இல்லைனா ஒரு காலம் செப்பரேட் பண்ணுற பார்த்தோமோ இதில் மல்டி லெவலில் வந்து இப்போது df டாட் எக்ஸஸ்ன்னு ஒன்று ஒரு மெத்தட் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். df டாட் எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா எனக்கு G1 செலக்ட் பண்ணி கொடு. ஓகே, அதில் எனக்கு என்ன வேணும்னா நம்பர் 1 வேணும் அப்படின்னு கொடுத்தா G1ல இருக்கிற 1 நம்பரை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு அந்த லெவலில் இருக்கிற என்ன லெவலில் இருக்கிற நம்பர் மட்டும் வேணும், G1 G2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது அதே சிம்பிள். எக்ஸஸ் கொடுத்துட்டு நீங்கள் லெவலை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு காலம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். என்னோடய லெவல் என்னென்னா நம்ம. ஓகே, நம்ம தான் என்னோட லெவல் அப்படின்னு வச்சுட்டோங்க. இப்போது என்னோடய குரூப் G1 G2 வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, இப்போது வந்து நம்ம வந்து சீரீஸ்னால் என்னென்னு கற்றுட்டோம், டேட்டா ஃப்ரேம்னால் என்னென்னு கற்றுட்டோம், அதில் எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது செலெக்ஷன் பண்ணுறது எல்லா டெக்னிக்ஸும் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம சீரீஸும் டேட்டா ஃப்ரேமும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிற ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இனிமேல் வர அடுத்த லெக்சர்ஸில் வர எப்படி வந்து குரூப் பை பண்ணுறது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த லெக்சர்ஸில் பார்ப்போம். Until then, ta-ta, bye-bye.